எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 13/11/2025 ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவதும் தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை தருவதும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடலை கேட்பதும் தொலைதூரத்தில் நல்ல செய்திகள், நல்ல மனிதர்கள், தெய்வீக பயணங்கள், மனமிட்டு பேசக்கூடிய பிராப்தங்கள் எல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த பிரச்சனை படிப்படியாக தீர்வது, கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழில் நிமித்தமான பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணமாக காணப்படுகிறது. இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது பெரிய அளவு நம்பிக்கை, பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக நல்ல செய்தி, மனம் அழுத்தம் தீரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியர் விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல செய்திகளும் அனுகூலங்களும் காணப்படுகிறது. உத்தியோக நிமித்தமாக எடுத்த காரியத்தில் அனுகூலம் நிச்சயமாக காணப்படும். பதட்டமோ மன வருத்தமோ இருந்தால் அது உங்களுடைய தவறு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வது, பதட்டம் குறைவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, துணை அல்லது துணைவியாரிடம் மனமிட்டு பேசுவது, அவர்கள் உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் பதட்டமில்லாமல் இருப்பது, எல்லாம் நன்மையே என்று வாசத்துக்கு ஏற்ப கோபதாபம் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழில் ரீதியாக முன்னேற்றம், குடும்பத்தில் அனுகூலம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் என்ற சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக அனுகூலம் நிச்சயமாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சனை தீரக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் தடைகள் தைரியமாக நீங்கள் தடைப்பட்டிருந்தாலும் கேட்டு பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும்
ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக உத்வேகத்தையும் சங்கடத்திலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோருடன் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதுமான விஷயம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம் தொழில் அனுகூலம் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை. தொழில் ரீதியாக ஏற்றங்கள் வருவது. அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம் காணப்பட்டாலும் வாகனத்தில் வித்தை வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது. உத்தியோகம் தொழில் பணவரவு அனுகூலங்கள் நிச்சயமாக ஒன்றன் பின் ஒன்றாக மாறுவதற்குண்டான கனிமான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம் பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய முயற்சி வெற்றி திருவினையாக்கிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது. தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுவது. யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது காணலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.